ஆண்டவரில் மிகவும் பிரியமான மான்ஃபோர்ட் இந்த பகுதியின் ப்ரொவின்ஷியல் சகோதரர் டொமினிக் அவர்களே, அன்பார்ந்த சகோதரர் ஜார்ஜ் அவர்களே, பங்கு தந்தை அருள்பணி மரிய ஜோசப் அவர்களே, மற்ற அருள் பணியாளர்களே, அனைத்து மான்ஃபோர்ட் சகோதரர்களே, இங்கே வந்திருக்கின்ற அனைத்து அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, இந்த மான்ஃபோர்ட் சமுதாய மேல்நிலை பள்ளியின் மாண்பமை ஆசிரிய பெருமக்களே, மிக முக்கியமாக இந்த பிரசித்தி பெற்ற சிறப்பு வாய்ந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற இந்நாள் மாணவ செல்வங்களே, இன்னும் மேனாள் மாணவ கண்மணிகளே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்தித்து உங்களோடு சேர்ந்து இறைவனுக்கு, மான்ஃபோர்ட் சபைக்கு, முக்கியமாக பிரதர் ஜார்ஜ் அவர்களுக்கு நன்றி கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஜோரா கை தட்டுங்க. இயல்பாகவே இந்த மாணவர்கள் இதயத்தின் மகிழ்ச்சியின் நன்றியின் வெளிப்பாடாக இந்த கைத்தட்டல் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் இல்லை என்றால் ஒரு விதத்தில் நாம் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த பள்ளி எவ்வளவோ இவர்களுக்கு செய்திருக்கிறது. இவர்களுக்கு மட்டுமல்ல, எத்தனை பேர் இந்த பள்ளியால் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம். மாண்பமை ஆசிரியர்களின் விடாமுயற்சி, கடின உழைப்பு, தியாகம், அதிலும் குறிப்பாக இங்கே பணிபுரிந்த அனைத்து மான்ஃபோர்ட் சகோதரர்களின், பிரதர் ஜார்ஜ் அவர்களோடு ஒத்துழைத்தவர்களின், நலம் விரும்பிகளின் பங்களிப்பை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. ஒரு பள்ளி அல்லது நிறுவனம் அது கட்டிடமாக வெள்ளி விழா கொண்டாடுவதில்லை. குழந்தைகளின், மாணவ மாணவிகளின் கனவுகள் நனவானதை நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு விழா, மான்ஃபோர்ட் சகோதரர்களின் இன்னும் ஒரு மணிமகுடமாக இந்த பள்ளியின் விழா. இன்றைய முதல் வாசகம் ஏசாயா இறைவாக்கினர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து. அருமையான ஒரு பகுதி. நான் இதை வாசித்து பார்க்கும்போது, ஏன் திடீரென்று 12ஆம் அதிகாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நன்றி பாடல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்து பார்த்தேன். 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பகுதி பல முறை இயேசு பிறப்பு சமயத்தில் நமக்கு வாசிக்கப்பட்டது. அதில் சொல்லியிருக்கு, மெசியா எப்படி இருப்பார், அவர் தூய ஆவியால் நிறைந்திருப்பார் என்று. சிறு பிள்ளையில் தூய ஆவியின் வரங்களை இப்படி பாடுவோம்: ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடமும் தெய்வ பயமான வரங்கள் 7 எமக்கு ஈவாயே. இந்த மான்ஃபோர்ட் சமுதாய பள்ளி இவை எல்லாவற்றையும் நம்முடைய அருமையான குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறது. ஞானம், புத்தி, விமரிசை, அறிவு, பக்தி, திடம், தெய்வ பயம் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறார்கள்.
மீண்டும் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மெசியா மீட்பர் வரும்போது எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாம், சமாதானம் இருக்குமாம், சண்டை இருக்காதாம், சமூகத்தின் வளர்ச்சி அதிகமாகுமாம். இப்படி வளர்ச்சி கண்ட எல்லா மக்களுடைய நன்றி பாடலாக இந்த 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் இரண்டு வார்த்தையில குறிப்பிடப்படலாம். ஒன்று, அவர் வல்லவர். தொடக்கத்திலே பங்கு தந்தை சொன்னார், இந்த இடம் எப்படி கிடந்தது என்று. வல்லமையோடு இந்த இடத்தை உருமாற்றியவர் நம்முடைய கடவுள். அந்த கடவுள் மோன்ஃபோர்ட் சபை வழியாக செயல்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். வல்லவர். இடத்தை உருமாற்றினால் மட்டும் போதாது, நல்லது செய்ய வேண்டும். நம்முடைய கடவுள் நல்லவர். ஆண்டவரே, நீர் இரக்கம் மிகுந்தவர், பேரன்பு மிகுந்தவர். நீர் எங்கள் மோன்ஃபோர்ட் சபை வழியாக செய்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நீர் உம்முடைய வல்லமையை, நன்மைத்தனத்தை இப்படி வெளிப்படுத்தி இத்தனை ஆண்டுகள் இந்த இடத்துல இந்த பள்ளி நடைபெற, மாணவர்கள் உருவாக்கம் பெற காரணமாயிருந்தீரே, நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பாருங்கள் இந்த அருமையான பகுதியை. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் விவிலியத்தை அதிகமாக ஏற்கனவே தெரிந்தில்லை என்றாலும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தான் நம் ஆற்றல், அவரை எந்நாளும் நாம் பாட வேண்டும். அவரே நம் மீட்பு. மிக முக்கியமாக இந்த ஒரு வசனம் மட்டுமே நமக்கு போதும். மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். தாகமாய் இருக்கிறவர்கள் ஒரு நீரோடையை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மீட்பு அருளும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை நீங்கள் முகந்து கொள்வீர்கள். இறைவன் எவ்வளோ கொடைகளை கொடுத்திருக்கிறார் நம் எல்லாருக்கும். நம்முடைய அன்பான குடும்பம், திரு அவை குடும்பம், மோன்ஃபோர்ட் குடும்பம், அந்த இறைவனின் வளப்பரிய அருட்கொடைகள் ஊற்றுக்களாக இருக்கின்றன, இந்த இடத்துல இருக்கின்றன. இந்த பிள்ளைகள் எல்லாரும் தங்கள் வாழ்வுக்காக, மீட்புக்காக, வளர்ச்சிக்காக, உருவாக்கத்துக்காக அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு முகந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மீண்டும் பாருங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். பாருங்கள், எவ்வளவோ சாதாரண பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு வாழ்வு, வளர்ச்சி வந்தது. எல்லார் முன்னிலையிலும் இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு அருமையான மீண்டும் ஒரு நன்றி பகுதி, மகிழ்ச்சியின் பகுதி நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைத்து நம்முடைய மகிழ்ச்சி மிக வேண்டும் என்று இன்றைக்கு நானும் ஆசிக்கிறேன். பவுல் இதை எழுதும்போது அவர் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்து தான் இந்த கடிதத்தை எழுதினார். இந்த மக்களை பார்த்தால் அவர்களுடைய நிலைமை என்ன? ஒரே பெர்செக்யூஷன், வேத கலாபனை, துன்புற்றார்கள். ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர் துன்புறுகின்ற, அநியாயமாக வேதனையில் வாடுகின்ற மக்களுக்கு எழுதும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். பி ஹாப்பி மை டியர் சில்ட்ரன். உங்கள் மகிழ்ச்சிக்காகத்தான்
இந்த மோன்ஃபோர்ட் சமுதாய பள்ளிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாருக்கும் சொல்லப்படுவது, இன்றைக்கு 25 ஆண்டுகள் இந்த பள்ளி கொண்டாடும் போது உங்களுக்கு சொல்லப்படுகிற அருமையான செய்தி, பி ஹாப்பி, என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். பாருங்கள், கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். பாருங்க, இந்த பள்ளியில் படித்ததுனால எவ்வளோ பேர் நன்றியோடு இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. பவுல் என்ன சொல்கிறாரு? கனிந்த உங்கள் உள்ளம் எல்லாருக்கும் தெரியட்டும். இது இங்கிலீஷில் மொழிபெயர்ப்பில் இந்த கனிந்த உள்ளம் எப்படி இருக்கு தெரியுமா? பி மேக்னானிமஸ், பெருந்தன்மையாக இருங்க, தாராளமாக இருங்க, இதான் என்னுடைய உரிமை அப்படின்னு மட்டும் சொல்லி உங்களை மையப்படுத்தாதீங்க. எப்போ நீ மகிழ்ச்சியாக இருப்ப? உன்னுடைய உரிமையை தேவையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுக்கும்போது தான் நீ உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பி மேக்னானிமஸ், மான்யோஸ் அனிமோஸ், பெரிய மனசு இருக்கணும் நமக்கு. என்னை உருவாக்கினார்களே, நான் மற்றவர்களை உருவாக்குவேன். பிரதர் ஜார்ஜ் சொன்னார், இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்லாம் நன்றி காட்டுகிறார்கள், அவர்கள் கூட தங்களாலான உதவியை செய்கிறார்கள். இந்த பகுதியிலே எவ்வளோ நல்ல உள்ளங்கள் யார் யாரையோ கண்டுபிடித்து இந்த பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறார்கள் நம்முடைய சகோதரர்கள். அதே போல நானும் மாறுவேன் என்று எல்லாரும் நினைக்க வேண்டும். கனிந்த உங்கள் உள்ளம், தாராளமான உங்கள் உள்ளம், பெருந்தன்மையான உங்கள் உள்ளம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கட்டும். இந்த கொண்டாட்டத்தின் போது நான் இனிமே பெருந்தன்மையோடு இருப்பேன், என்னுடையது என்னுடையது என்று இறுக்கி பிடிக்க மாட்டேன் என்று எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். கடவுள் பக்கத்தில் இருக்கார். ஒரு பக்கம் ஸ்பேஸ், இன்னொரு பக்கம் டைம், சீக்கிரம் வருவார் அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பக்கத்தில் தான் இருக்காரு. அவருடைய பிரசன்னம் இருக்குது. ஆகையினால மகிழ்ச்சியா இருக்கணும். அடுத்து தொடர்ந்து சொல்றார், கவலைப்படாதீங்க, வீண் கவலை வேண்டாம். ஒரு பக்கம் ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் நலனை குறித்து அக்கறையோடு இருங்கள், கொஞ்சம் கவலைப்படுங்கன்னு சொன்னார். இங்கே கவலைப்படாதீங்கன்னு சொல்றார். ஏன் கவலைப்படக்கூடாது? கடவுள் அண்மையில் இருக்கிறார், கடவுள் இன்னொரு இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், சீக்கிரம் வருகிறார். கவலைப்படாத. கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அதிகமாக கவலைப்படுவார்கள். கவலைப்பட வேண்டாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? மிக அருமையாக அன்னைக்கு சொல்லியிருக்கார். நன்றி, மன்றாட்டு, இறை வேண்டல், எல்லா விண்ணப்பத்தையும் சொல்லுது. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம், ஜெபம். கவலை போக வேண்டுமா, மகிழ்ச்சி பெருக வேண்டுமா, ஜெபியுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இப்படி நாம் எல்லாரும் பிரியமானவர்களே இன்றைக்கு நன்றி கூற அழைக்கப்படுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல, நான் பலமுறை சொல்லியிருப்பது போல, we have to help those who cannot help themselves. சில பேர் நிறுவனங்களை நடத்துகிறார்கள், வசதி படைத்தவர்களுக்கே அதிகமாக நடத்துகிறார்கள். யார் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதோ அவர்களுக்கு உதவி செய்பவர்களை கடவுள் எந்நாளும் மேன்மைப்படுத்துவார், பாதுகாப்பார், மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். அதே போலத்தான் இன்றைக்கு நன்றி பாடல் பாடிய அன்பு தாய் அன்னை மரியா இன்றைய நற்செய்தி பகுதியாக அமைந்தது. அந்த அம்மாவை புகழ்ந்தார்கள். எலிசபெத் அம்மா, நீ கடவுளின் தாய், நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எப்படி கொடுத்து வச்சவங்க, ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பினாயே, உண்மையா நீ பேறு பெற்றவர். இந்த அம்மா பாருங்க, எல்லாம் கடவுள்தான். இன்னைக்கு மோன்ஃபோர்ட் சபை, பிரதர் டொமினிக், பிரதர் ஜார்ஜ்,
எல்லாம் சேர்ந்து சொல்றது, எல்லாம் கடவுளுடைய வல்லமை, இரக்கம். அவர்களோடு சேர்ந்து நாம் எல்லாரும் இன்றைக்கு சொல்ல வேண்டும். தாழ்ந்தோரை உயர்த்தினார், வறியோருக்கு நல்லது செய்தார், செருக்குற்றோரை சிதறடித்தார், வல்ல செயல்கள் செய்தார் ஆண்டவர். சபைக்கு, இந்த மோன்ஃபோர்ட் பள்ளிக்கு ஆண்டவர் செய்தார் என்று ஆண்டவரை நாம் எப்போதும் மனத்தில் கொண்டு அந்த தாயை போல நாம் மிகவும் தாழ்ச்சியோடு இறைவனை போற்றி புகழ வேண்டும். அண்மை நாட்களில் வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று என்ன, ஹியூமிலிட்டி இன் விக்டரி. பாருங்க, ஜெயித்தாலும் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான பாடம். யாராக இருந்தாலும், என்னுடைய டீம்மேட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, நானாக ஸ்ட்ரெயிட்டாக கோல் போட முடியாது, பாஸ் பண்ணாத நீ கோல் போட முடியும். என்னுடைய கோச் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. எங்கள் அப்பா ட்ரைனிங்க்கு டெய்லி 15 கிலோமீட்டர் என்னை 2 வீலரில் கொண்டு வந்தார் இந்த இடத்துக்கு. அப்பா இந்த வெற்றிக்கு காரணம், இந்த கோச், என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த வெற்றிக்கு காரணம். இறைவனுடைய இரக்கம், நன்கொடையாளர்களின் தாராளம், ஆசிரியர்களின் கடின உழைப்பு, இந்த மாணவர்களின் ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்துதான் இந்த 25 ஆண்டுகள் நிறைவுக்கு காரணமாயிருந்திருக்கிறது, வெற்றிக்கு காரணமாயிருந்திருக்கிறது. வீண் பெருமை அடிக்கக்கூடாது. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவிடமிருந்து நாம் எல்லாரும் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இறைவன் நமக்கு சொல்வது, இருள் சூழ்ந்த பாதையில் ஒரு சிறிய விளக்காக இந்த மோன்ஃபோர்ட் பள்ளி தொடங்கியது. இன்றைக்கு பாருங்கள், பல ஆயிரம் இதயங்களின் நம்பிக்கையின் சூரியனாக இந்த பள்ளி மாறியிருக்கிறது. ஒரு சிறு விளக்கு இன்றைக்கு சூரியனாக ஆகியிருக்கிறது. மண்ணின் வாசம் கொண்ட இந்த குழந்தைகள் வானத்தை தொடலாம் என்று சொல்லிக் கொடுத்த அன்பின் ஆலயம் மோன்ஃபோர்ட் பொதுமை பள்ளி. சாதாரண குழந்தைகள், மலைவாழ் மக்களின் குழந்தைகள், நீங்கள் வானத்தை தொட முடியும் என்று சொல்லிக் கொடுத்த அன்பின் ஆலயம் இந்த பள்ளி. இங்கே எத்தனை சிற்பிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே மனிதம் வடிக்கப்பட்டிருக்கிறது. கையில் புத்தகம், கண்ணிலே கனவு, வெற்றியை நோக்கிய பயணம். இயற்கையை நேசித்த இந்த பிள்ளைகள் மனிதத்தை மதிப்போரால் மனிதத்தை மதிக்க, அன்பு காட்ட, சிறகுகளோடு பறக்க இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்காக, ஆசிரியர்களுக்காக நாம் இறைவனுக்கு எந்நாளும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவா, உம்முடைய அருமையான கொடைகளுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கூறுகிறோம். மோன்ஃபோர்ட் சபைக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் நலம் விரும்பிகளுக்கு, நன்கொடையாளர்களுக்கு நன்றி கூறுகிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்து புது தெம்போடு தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும் என்று வேண்டுவோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.